إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய நிரந்தரமான உலகம், அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரமலானுக்கு பின்னால், பக்ரீதுக்கு முன்னால் எல்லா ஊர்களிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த திருமணங்கள். இந்த ரமலானுக்கும் பக்ரீதுக்கும் இடைப்பட்ட நாட்களில், இடைப்பட்ட நேரத்தில் ஏகப்பட்ட திருமணங்கள் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். அநேகமான திருமணங்கள் வாரம் வாரம், மாதத்திற்கு 2-3 திருமணங்களை இருக்கக்கூடிய அளவிற்கு, சந்திக்கக்கூடிய அளவிற்கு இந்த திருமண விஷயம் என்பது இந்த நேரத்தில் அதிகமாக இருப்பதை முஸ்லிம் சமூகத்திடத்திலே அதிகமாக நாம் காணலாம். அதே நேரத்தில் இன்னொரு புறம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், உலகத்தில் பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஏழ்மை நிலையில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் காலம் காலமாக ஏழ்மையாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், உலகத்தில் பல இடங்களில் தற்கொலைகள் நடந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த தற்கொலைக்கு எது காரணம் என்று தேடி பார்த்தால், மனவிரக்தியின் காரணமாக அவர்கள் தற்கொலை அடைந்திருக்கிறார்கள். என்ன ரீதியாக மனவிரக்தியில் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை ஆராய்ந்தால், பொருளாதாரத்தில் திளைத்து இருந்தவர்கள் திடீரென்று பொருளாதாரத்தில் நஷ்டம் அடைந்தவுடன், ஏதோ ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக சறுக்காகி, இனி அது போன்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது என்ற நிலை வந்ததுமே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்படி இது போன்ற எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில், ஆழமாக அடிப்படையாக ஒரு காரணம் நமக்கு இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் ஒன்றில் கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. திருமணம் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான். ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடியாக நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான். இந்த திருமணத்தை நோக்கம் எப்போது சிதைந்ததோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த நோக்கத்திற்காக திருமணம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள், எதற்காக திருமணம் செய்ய வேண்டும், இந்த திருமண பந்தம் எதை வலியுறுத்துகின்றது என்ற நோக்கம் எப்போது சிதையப்பட்டதோ,
எப்போது அது மாற்றப்பட்டதோ இப்போது நாம் சொன்ன எல்லா தலைவலிகளும் ஆரம்பமானது. நோக்கம் என்ன? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் திருமணத்திற்காக ஒரு நோக்கத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நோக்கம் ரொம்ப டீப்பெல்லாம் நீங்க போய் யோசிக்க வேண்டியதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்ததுமே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை நீங்கள் ஆராய்வீர்களேயானால் மிக தெளிவாக புரிந்துவிடும். இதை ஒரு வரியில் நான் சொல்ல வேண்டுமானால், உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆணின் மீதும் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க பறைசாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. இதற்கு உறுதுணையாக ஒரு பெண் இருப்பாள். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நோக்கம். ஒரு ஆண் தலை சிறந்த இஸ்லாமியனாக வாழ்வதற்கு உங்களிலிருந்தே படைக்கப்பட்ட ஒரு பெண் உங்களுக்கு உதவியாளராக இருப்பாள், உங்களுக்கு அவள் உறுதுணையாக இருப்பாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்ததை போன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை போன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை போன்று, கணவர் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய நேரத்தில் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த பெண் குடும்பங்களிலேயே சிறந்த குடும்பமாக அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகிறது. இதுதான் நோக்கம். ஒரு பெண் எந்த அளவிற்கு மார்க்கத்திற்காக தனது கணவர் உழைக்கிறார், அதற்காக ஒரு பெண் அதற்காக தன்னை வளைத்துக் கொண்டு மார்க்கத்திற்காக இவளும் அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த குடும்பம் தான் இஸ்லாத்திற்கான குடும்பம் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அடிப்படையான நோக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். அடுத்தடுத்த காரணங்கள் வேண்டாம், அது உங்களுக்கே தெரியும். இதை இன்னும் சுருக்கமாக குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால், ஆணிற்கும் பெண்ணிற்கும் சில தேவைகள் இருக்கிறது. அது வெறுமனே உடல் தேவைக்கு மட்டும் நீங்கள் செல்லாதீர்கள், எல்லா விதமான தேவையும் இருக்கிறது. இந்த தேவையில் ஒரு ஆணும் பெண்ணும் ஹராமான எந்த வழியிலும் சென்று விடாமல் மார்க்கத்தை தலையாய அழகான முறையில் காத்துக்கொண்டு மார்க்கத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்காக இருவர் ஒருவரை ஒருவர் தேவையானவர்களாக இருக்கிறார்கள். இதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த திருமணம் நோக்கங்கள் எப்போது சிதையப்படுகின்றதோ, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக திருமணத்தை நீங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுங்கள் என்ற அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறதோ இது சிதையப்பட்டு விட்டது. அந்த நோக்கமெல்லாம் இன்றைக்கு இல்லை. இன்று திருமணம் செய்வது என்பது அல்லாஹு தஆலா ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க நினைக்கின்றான். நீங்கள் இருவர்களும் சேர்ந்து நல்ல முறையில் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவர்கள் திருமணம் செய்து அவர்களுடைய குழந்தை குட்டிகளை பெற்றெடுக்க வேண்டும். இப்படியே உங்களுடைய சமூகம் இஸ்லாமிய சமூகமாக மாற வேண்டும். நீங்கள் அடிப்படையாக ஈஸியாகவே இஸ்லாமிய கட்டமைப்பு கொண்ட ஒரு குடும்பமாக அதை உருவாக்குவதற்காகத்தான் ஆணும் பெண்ணும் கலந்த நிலையில் இருப்பதற்கான இந்த திருமண பந்தத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு சமூக உருவாக்கம், ஹலால் மட்டுமே பேணக்கூடிய அளவில் ஹராமில் இருந்து விடுபடக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். இதை சுருக்கமாக நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை லுஹருக்கு 4 ரக்காத் என்று நமக்கு காட்டினார்கள், அஸருக்கு 4 ரக்காத் என்று நமக்கு காட்டினார்கள். ஒருவர் எங்கள் ஊரில் 5 ரக்காத்து தொழுவோம் என்று யாராவது தொழுதால் என்ன சொல்வீர்கள்? ஒருவர் மக்ரிபுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் 4 ரக்காத் தொழுவோம் என்று சொன்னால் மக்ரிபுக்கு என்ன சொல்வீர்கள்? இஷாவிற்கு நாங்கள் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் அமருவதில்லை, நேரா 4வது ரக்காத்தில் அத்தஹியாத்து என்று ஒருவர் சொன்னால் என்ன சொல்வீர்கள் நீங்கள்? இந்த விஷயத்தில் எப்படி மாற்றங்கள் இல்லையோ இதே போன்றுதான் அன்னிகாஹு மின் சுன்னதி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணத்தின் அளவுகோல் என்னவோ அதுதான் இன்று நமக்கும் அளவுகோலாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். ஒருவேளை இதை விட்டு தாண்டி ஒருவர் செல்கிறார் அல்லது திருமணமே இல்லாமல் ஒருவர் வாழ்கிறார், இது அன்னிகாஹு மின் சுன்னத்தில் வராது. எல்லை மீறினாலும் எல்லை தாண்டினாலும் சரி, அல்லது வேறு எந்த விதமான நோக்கங்களை மாற்றி அமைத்துக் கொண்டாலும் சரி, இந்த தொழுகையில் எப்படி நீங்களாக ஒன்றை வியாபித்துக் கொள்ள முடியாதோ, நீங்களாக ஒன்றை கட்டமைத்துக் கொள்ள முடியாத தொழுகையில் இதே போன்றுதான் மார்க்கம் தொழுகை என்ற அடிப்படையை நிக்காஹ் என்பதை கட்டமைத்திருக்கிறது. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வரையறையை போட்டார்களோ அந்த வரையறைக்குள் இருந்தாக வேண்டும்.
அப்ப இந்த வரையறை இல்லாமலும் இருக்கிறார்களா? அது அன்றே சொல்லிவிட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரும்பான்மையாக நீங்கள் எல்லா நிக்காஹ்களிலும் நிக்காஹை பற்றி பேசினாலே இந்த ஹதீஸை சொல்லாமல் கடக்காமல் யாரும் இருக்க மாட்டார்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். இதில் ஒரு நோக்கம் மட்டும்தான் இஸ்லாத்தின் நோக்கம். அப்ப மீதி 3 அன்றே இருந்திருக்கிறார்கள், வெவ்வேறு நோக்கங்களுக்காக திருமணம் செய்பவர்கள். ஆனா அந்த ஹதீஸை இன்னும் ஆழமாக நாம் விளங்க வேண்டிய நேரம் இது. என்ன ஆழமாக? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலி மாலிஹா, அவளுடைய பொருளாதாரத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறது. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகிற்காக திருமணம் செய்யப்படுகிறது. வலி ஹசபிஹா, அவளுடைய குலப்பெருமை கோத்திரத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறது. வலி தீனிஹா, 4வது அவளுடைய மார்க்கத்திற்காக திருமணம் செய்யப்படுகின்றது. இதுல மார்க்கம் என்ற ஒன்று மட்டும்தான் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப மீதி உள்ள 3 வலி மாலிஹா, பொருளாதாரத்திற்காக திருமணம் செய்த ஒரு சமூகம் இருந்தது. அதனால தான் நபி அவர்கள் சொல்றாங்க, வலி மாலிஹா, முஸ்லிம்ல பொருளாதாரத்திற்காக இன்று திருமணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது பொருளாதாரத்தை மையமாக கருதி திருமணம் செய்த ஒரு குரூப் இருந்தது. அது யஹூதிகளுடைய குரூப். அததான் நபி அவர்கள் சொல்றாங்க, வலி மாலிஹா, பொருளாதாரத்திற்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள், நீ அந்த மாதிரி செஞ்சிடாத, நீயும் செஞ்சனா நீ யூதன் மாதிரி. யஹூதிகள் பொருளாதாரத்திற்காகத்தான் திருமணம் செய்தார்கள். எந்த வீட்டில் எவ்வளவு காசு பணம் தேரும் என்பதை மையமாக வைத்து. இப்ப வரதட்சணை எல்லாம் போயிடுச்சு, இப்ப ஃபேஷன். அவங்களா போட்டாங்க, அவங்களா கொடுக்கறாங்க, அவங்களா செஞ்சாங்க. அவங்களா செய்யற அளவுக்கு நீ ஏண்டா போற அந்த இடத்துக்கு? நீ கேட்டாலும் கொடுக்க முடியாத இடங்கள் பல இடங்கள் இருக்கா இல்லையா? நீங்கள் கேட்டாலும் கொடுக்க முடியாத பல இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அங்கு சென்று பெண் முடிக்காமல் அவர்களாக கொடுத்தார்கள், அவர்களாக செய்தார்கள், அவர்களாக எல்லாமே பண்ணாங்கன்னு சொல்லி இப்படியே கதாலந்துகிட்டு தெரியக்கூடிய மக்களும் இன்று இருக்கிறார்கள். அல்லாஹு அலம் அவர்களுடைய மனநிலையை படைத்த ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? வலி மாலிஹா, பொருளாதாரத்திற்காக திருமணம் செய்த ஒரு குரூப் இருந்தது, அது யஹூதிகளுடைய குரூப். வலி ஜமாலிஹா, அப்போ அழகுக்காகவே திருமணம் செய்த ஒரு குரூப் இருந்தது. அது யார்? நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள். அவர்கள் அழகை மையமாக கொண்டார்கள், ஒரு பெண் அழகாக இருக்க வேண்டும். இதற்காகவே இதை மையமாக வைத்தே அழகை மையப்படுத்தி திருமணம் செய்தவர்கள் நஸ்ரானிகள். அதே போன்று வலி ஹசபிஹா, குலத்திற்காக குலப்பெருமைக்காக அரபுகள் திருமணம் செய்தார்கள். எந்த இடத்தில் பெண் பேசினால் பேக்ரவுண்ட் வெயிட், இவருக்கு இந்த இடத்துல பெரிய அளவுல மதிப்பு இருக்குது, அவர் பதவியில இருக்கிறார், பொறுப்புல இருக்கிறார், இவருடைய பெண்ணையோ பேத்தியையோ திருமணம் செய்தால் இந்த வீட்டு மாப்பிள்ளை என்று சொல்லப்படும், இந்த வீட்டினுடைய மருமக புள்ள பேரப்புள்ள என்று சொல்லப்படும் என்பதற்காக குலப்பெருமையை பார்த்து திருமணம் செய்த, வம்சாவழிக்காக திருமணம் செய்தவர்கள் அரபுகள். இந்த 3ம் நீ செய்யாத. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ யூதனை போன்றும் இருக்காதே, நீ கிறிஸ்தவனை போன்றும் இருக்காதே, ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய அறியாமை காலத்து அரபுகளை போன்றும் இருக்காது. நீ எப்படி இரு? வலி தீனிஹா, மார்க்கத்திற்காக திருமணம் செய்யக்கூடிய முஃமின்களை போன்று நீ இரு. இப்படி மட்டும் இல்ல அப்படின்னா நீர் நாசமாகி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை எல்லா நேரங்களிலும் நாம் கேட்கின்றோம். இப்ப இதுதான் ஆழமாக நாம் நினைக்க வேண்டிய விஷயம். வலி தீனிஹா, மார்க்கத்திற்காக திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஹதீஸை சில நேரங்களில் பத்திரிகையில கூட அடிக்கிறாங்க. இந்த ஹதீஸ பத்திரிகைக்கு பின்னாடி பார்த்தா அந்த ஹதீஸ் போட்டிருக்கும், இந்த ஹதீஸ் போட்டிருக்கும். ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த திருமணம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இருக்கவே இருக்காது. பத்திரிகையில ஹதீஸ் இருக்கும், இந்த ஹதீஸ் இருக்கும். இப்ப நான் சொன்ன ஹதீஸே அந்த பத்திரிகையில இருக்கும். இப்ப பத்திரிகையே எப்படி எடுக்கிறார்கள்? அவர்களுடைய புகழுக்கு ஏத்த மாதிரி, அவர்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி இந்த அளவிற்கு பத்திரிகை எடுக்கிறாங்க. அந்த பத்திரிகை கையில கூட கொடுக்கறதுல தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அது வெளியே வந்து பார்க்கும்போது செருப்பு கிட்ட கிடையாது அந்த பத்திரிகை. அதை பார்த்துட்டு போயிடணும் கல்யாணத்துக்கு. கேட்டால் ஊர் வழக்கம். இப்ப பத்திரிகை விஷயத்தில் இவ்வளவு ஆடம்பரத்தை பத்திரிகையே அவர்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்துதான் பத்திரிகை நிர்ணயம் செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போது நோக்கம் சிதைக்கப்பட்டதோ நிக்காஹிற்காக, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த அடிப்படை மார்க்கம் என்ற நோக்கம் சிதைக்கப்பட்டதோ அன்று முதல் தொடங்கியது இந்த தலைவலிகள். இந்த ஒவ்வொரு திருமணங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், ஒன்று அனாச்சாரங்கள், மற்றொன்று ஆடம்பரங்கள். அனாச்சாரங்களும் இன்று குடிபெயர்ந்து விட்டது, ஆடம்பரங்களும் இன்று வந்துவிட்டது. அனாச்சாரத்தை உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து விட்டார்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தினவர்கள்.
மேற்கத்திய மக்கள் இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இப்படி உங்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ரிசப்ஷன்ல இப்படி போட்டோ ஷூட் எடுக்கணும், மணமேடையில இப்படி இன்டிகிட்டு செய்யணும், இது எல்லாம் அவர்களுடைய கலாச்சாரம். அப்போ ஆடம்பரத்தை யார் கொண்டு வந்தா? வியாபாரிகள் கொண்டு வந்தார்கள். இது வாங்கினாதான் உன்னுடைய ஸ்டேட்டஸ். ரெண்டுத்தையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அனாச்சாரத்தை கொண்டு வந்தது இப்லீஸ். இது தஜ்ஜாலி ஃபித்னா. யூதர்களுடைய விஷயத்தில் மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வந்து உங்களுடைய திருமணத்திற்குள் புகுத்தி விட்டார்கள். ஆடம்பரத்தை பணக்காரர்கள் வியாபாரிகள் கொண்டு வந்து உங்களுடைய திருமணத்தில் வைத்து விட்டார்கள். நீங்கள் எதை வாங்கினாலும் இப்படி பார்த்து வாங்குங்க, இந்த குவாலிட்டியில வாங்குங்க. மண்டபமா இப்படிப்பட்ட மண்டபத்தை புக் பண்ணுங்க. மணமகனுக்கு ஆடையா இவ்வளவு குவாலிட்டியில வாங்குங்க. மணப்பெண்ணுக்கு அணிகலன்களா இப்படி வாங்குங்க. எல்லாவற்றையும் வியாபார நோக்கில் ஆடம்பரத்திற்காக உங்களிடத்தில் கொண்டு வந்து வியாபாரம் செய்வதற்கான விஷயம்தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். சுருக்கமான சில விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல போறேன், எல்லா விஷயத்தையும் இல்ல. இதுல சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் தலை தூக்கி விரித்தாடக்கூடிய நாட்களில் நாம் இருக்கிறோம். ஒன்று, இந்த போட்டோ எடுக்கக்கூடிய மோகம். இரண்டாவது, இந்த வீடியோ எடுக்கக்கூடிய மோகம். வீடியோ முஸ்லிம்களுடைய திருமணத்தில் நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம்களுடைய திருமணங்களில். அப்ப இவ்வளவு நாள் நீங்கள் பேணிய கோஷா, ஹிஜாபு, அதெல்லாம் அவ்வளவுதான். திருமணம் என்று வரும்போது அதெல்லாம் கிடையாது. அப்ப குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம், தீன் அதெல்லாம் இல்ல. கேட்டரிங்குக்கு மாணவர்களை வைப்பார்கள். இவ்வளவு நாளுக்கு ஆண்கள் பகுதியில போகாத, பெண்கள் பகுதியில போகாத, ஆண்கள் அங்க இருக்கிறாங்க, முகத்தை மூடு எல்லாம் சொல்லிட்டு விருந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த ஆண்கள் போகலாம். எப்படி இருக்குது? எதை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? எந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் இதன் மூலமாக? அப்ப கேட்டரிங் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த ஆண்கள் மட்டும் பெண்களுடைய பகுதிக்கு சென்று விருந்து உபசரியம் செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்ப அங்க கோஷாவோ ஹிஜாபோ அந்நிய ஆண்கள் அதெல்லாம் விஷயம் இல்லை, அது திருமணம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய விஷயத்தில் யார் எப்படி இருப்பார்கள் என்பதே தெரியாது. எல்லாமே வீடியோல வரும், அத்தனை வீடியோல வரும். ஆடை சரி செய்வதிலிருந்து, ஆடை அப்படி பண்றதிலிருந்து, தலையிலிருந்து துணி ஒழுக்கி கீழே விழுறதிலிருந்து எல்லாமே வீடியோல பதிவாகிக்கிட்டே இருக்கும். இது கொஞ்ச நேரம் தான், இது ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம். பின்பு அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. 16, 18, 21 வயது வரைக்கும் வீட்டுக்கு வெளியே இப்படி ஒரு பெண் இருக்கிறாள் என்றே தெரியாமல் வளர்த்த நீங்கள் தான் வீடியோக்காரனுக்கு முன்னாடி ஹிஜாப் இல்லாமல் நிறுத்துகிறீர்கள், நீங்களே நிறுத்துகிறீர்கள். இப்ப பெற்றோர்களை பார்த்து நாம் என்ன சொல்வது இந்த இடத்தில்? இப்படி எடுங்க, அப்படி எடுங்க, இப்படி கைய போடுங்க, அப்படி கைய போடுங்க, இப்படி தோல்ல சாயுங்க, அப்படி தோல்ல சாயுங்க, தூக்குன மாதிரி ஸ்டில் கொடுங்க, ஊற்ற மாதிரி ஸ்டில் கொடுங்க. இந்த அளவிற்கு முஸ்லிம்களுடைய திருமணத்தில் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் செல்வம் படைத்தவர்கள், ஆடம்பரத்தில் விரும்புபவர்கள், ஈவென்ட் ஃபங்க்ஷன் என்று சொல்லி ஆடல் பாடல்கள் எல்லாம் வந்துவிட்டது. மாப்பிள்ளையினுடைய என்ட்ரிக்கு வெடி வெடித்து அதுக்கு ஒரு டான்ஸ், பெண்ணுடைய என்ட்ரிக்கு வெடி வெடித்து அது ஒரு டான்ஸ். பெண்ணே ஆட ஆரம்பிச்சார். இப்பெல்லாம் பெண்களே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. மணப்பெண்ணே குத்தாட்டம் போடுறாங்க, மணப்பெண்ணே ஆட ஆரம்பிச்சாச்சு. இப்பெல்லாம் இந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்ப இதை தாண்டி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் போயிடுச்சு. திருமணத்திற்கு முன்னதாகவே எவ்வளவு ஆபாசமாக எதையெல்லாம் இதுவரை செய்யவில்லையோ அதையெல்லாம் இப்போது திருமணத்திற்கு பின்னால் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வெட்கம் வந்து கணவனிடத்திலே ஒரு மனைவி வெட்கத்தை திறப்பாலோ அது எல்லாம் இப்போவே போட்டோக்காரனுக்கு முன்னாடி, வீடியோக்காரனுக்கு முன்னாடி. இங்கிருந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்காக தாஜ்மஹாலுக்கு போக வேண்டியது, கடல் அலைக்கு போக வேண்டியது, எங்கெல்லாம் இயற்கை சுற்றுலா தலங்கள் இருக்குதோ அங்க போய் வெட்டிங் ஷூட்டை எடுக்க வேண்டியது. இந்த அளவிற்கு அனாச்சாரங்கள் சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் சுருக்கமாக விஷயத்தை நான் சொல்லி இருக்கின்றேன். இதில் ஒவ்வொன்றையும் எடுத்து பேசுவதற்கு நேரம் இல்லை. நான் சொல்ல வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பொதுவாக ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருடைய திருமணத்திலும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு ஒன்றை மாத்திரம்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது உணவு. நேரடியாக அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயம் இந்த உணவை பற்றித்தான் பேசுகின்றான். கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு நபர்களும் கவனம் செலுத்தி சிந்திக்க வேண்டிய இந்த விஷயம் உணவுதான். அல்லாஹுக்காக சாப்பாடு எங்கே போட்டாலும் போய் சாப்பிட வேண்டும் என்ற மனநிலையை தயவு செய்து மாற்றிவிடுங்கள். தயவு செய்து விருந்துக்காக அழைத்தால் சாப்பாடு இப்படி இருக்க வேண்டும். வீணாகக்கூடிய சாப்பாட்டிற்கு யார் பொறுப்பு? வீணாகக்கூடிய உணவுக்கு பொறுப்புதாரிகள் யார்? நாளை மறுமை நாளையில் ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றாக வேண்டும். ஒரு பருக்கைக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான். அது இல்லைன்னா மறுத்துறாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். எத்தனை உயிர்கள் பட்டினி சாவு கிடந்து கொண்டிருக்கிறது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆடம்பரம் ஒன்றுதான்
தற்கொலைகளுக்கு இன்று காரணம். ஆடம்பரம் ஒன்றுதான் இன்று வறுமையில் மக்கள் வாடுவதற்கு காரணம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஐநா சபையினுடைய ஒரு நிறுவனம் சமீபமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஐநாவினுடைய இந்த நிறுவனம் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது. உலகத்தில் உற்பத்தியாகக்கூடிய உணவினுடைய சதவிகிதம் எவ்வளவு, இந்த உணவினுடைய வேலைப்பாடுகள் எப்படி நடக்கின்றது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு வருடத்திற்கு 913 கோடி டன் உணவுகள் வீணாக்கப்படுகின்றது. இது எவ்வளவு தெரியுமா? 913 டன் உணவு என்றால் 1/3 ஒரு பகுதி. ஒட்டுமொத்தமும் ஒரு வருஷத்துக்கு உருவாகக்கூடிய உணவில் 1/3 ஒரு பகுதி 913 கோடி டன் உணவு வீணாக்கப்படுகின்றது. இதனுடைய மதிப்பு இந்த இவ்வளவு டன்னுடைய உணவினுடைய மதிப்பு 55,000 கோடி. இதனுடைய மதிப்பு 55,000 கோடி வீணடிக்கப்படுகின்றது. 1/3 மடங்கு வீணடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதனால் இப்படி வீணடிக்கப்படுவதனால் ஒவ்வொரு நாளும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நாளும் 87 கோடி மக்கள் பட்டினியில் படுக்கின்றார்கள். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் 87 கோடி மக்கள் உலகம் முழுக்க பட்டினியாக உறங்குகிறார்கள், சாப்பாடு இல்லாமல். இவர்கள் இப்படி வீணடிப்பதினால் நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விருந்துகளை நன்கு கவனியுங்கள். தயவு செய்து முதலில் விருந்துக்கு முன்னால் மக்களுக்கு புரிய வையுங்கள். உணவை வீணடிப்பவர்கள் தயவு செஞ்சு உட்கார்ந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. உணவை வீணடிப்பது என்பது அல்லாஹுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதது ஒன்று. இதையெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். எத்தனை ஒரு நல்லி எலும்பு வந்தா அதை எடுத்து தூக்கி போடுறார், அதுல 100 பருக்கைகள் இருக்கு. ஒரு தக்காளி வந்தா அந்த தக்காளியை தூக்கி போடுறாங்க, அதுல 20 பருக்கைகள் இருக்கு. ஒரு பச்சை மிளகாயை தூக்கி போட்டா அதுல 10 பருக்கைகள் உணவு இருக்கு. இப்படி ஒவ்வொரு உணவினுடைய இலையும் சேகரித்து வைத்தால் கடைசியாக விருந்து மிச்சமானது. விருந்து முடிந்ததற்கு பின்னால் இவர்கள் இப்படி விரலால் சிதறியது, தூக்கி போட்டது, எலும்புகளை சரியாக சூப்பாமல் தூக்கி போட்டது, கடைசியில் வேண்டாம் என்று விட்டது, போதும் என்று திகட்டியதற்காக வைத்தது, வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வைத்து சாப்பிட வைத்து கடைசியில் அவர் வேண்டாம் என்று அப்படியே இலையை மூடி வச்சுட்டு போனது. இவை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தால் கிட்டத்தட்ட 20 பேருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து விடலாம். அந்த மிச்ச மீதிய சாப்பாடை வச்சு, அந்த உணவு மிச்ச மீதிய உணவை வைத்து இத்தனை நபர்களுடைய வயிற்றை நீங்கள் பசியை போக்கிவிடலாம். இப்ப இந்த உணவுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் இல்லையா? அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? இந்த விஷயத்திற்கு நிதானமாக கொஞ்சம் யோசியுங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய விஷயம், உங்களுடைய உணவில் தட்டு வந்தால் பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உணவை நீங்கள் கொஞ்சம் உற்று கவனியுங்கள். ஏதோ உணவு வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்து சாப்பிடாதீங்க. ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி, ஒரு மனிதன் அவருடைய தட்டில் இருக்கக்கூடிய உணவை உற்று பார்க்கட்டும், கவனிக்கட்டும். இது எவ்வளவு மாற்றங்களுக்கு பின்னால் என்னுடைய தட்டுக்கு வந்திருக்கிறது. அன்னா சபபுனல் மா அஸப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وقلبا. சூரா அபஸாவை எடுத்து படித்து பாருங்கள். உணவுன்றது உங்களுடைய தட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. தண்ணீரை நாம் எப்படி ஓட்டினோம், பின்பு பூமியை எப்படி பிளக்க செய்தோம், வித்து அதிலிருந்து எப்படி முளைவித்து வந்தது, பின்பு அது எப்படி அந்த ஒரு வித்து துளிர்களை விட்டது, எப்படி அது செடியானது, எப்படி கனியானது, எப்படி காய் காய்ச்சியது, எல்லாவற்றையும் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்குகின்றோம். இதற்கு பின்னால் தான் அறுவடைக்கு பின்னால் உங்களுடைய தட்டுக்கு உணவு வந்திருக்கிறது. இவ்வளோ மாற்றங்களுக்கு பின்னால் வந்த இந்த உணவை சர்வசாதாரணமாக நீங்கள் அலட்சியம் செய்து விரயம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விவசாயத்தினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு புரிவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன், நல்லா கவனிங்க. நம்மளுடைய நாட்டில் 2 கோடி ரூபாய் கொடுத்து நாயை வாங்குகிறார்கள். ஒரு நாயினுடைய விலை, ஒரு பணக்காரர் தன்னுடைய வீட்டிலே செல்லப்பிராணி வளர்க்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய ஆசைக்காக 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நாயை வாங்குறார். 20 கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கக்கூடிய அளவிற்கு செல்வந்தர்கள் இருக்காங்க. 20 கோடி கொடுத்து கார், அதுவும் ஒரு வாரம் ஓட்டுவாரு, ஒரு மாசம் ஓட்டுவாரு, அடுத்த கார் புதுசா வந்தவன இதை கொடுத்து அதை மாத்துவார். இப்படி ஆசைக்காக ஒவ்வொரு பொருளையும் மாற்றிக்கொள்வதற்காக 20 கோடி ரூபாய் கொடுத்து காரை வாங்குபவர்களும் இதே நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். 200 கோடி கொடுத்து கிரிக்கெட் அணிகளை ஏலம் எடுப்பவர்களும் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள்.
ஆடம்பரத்திற்காக ஏன் செலவு செய்கின்றோம் என்றும் புரியாமல், ஆடம்பரத்திற்காக பணத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பகட்டுக்காக 200 கோடி ரூபாயை கொடுத்து கிரிக்கெட் அணிகளை ஐபிஎல்லில் ஏலம் எடுப்பவர்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஏலம் எடுப்பவர்களும் இருக்கிறார்களா இல்லையா? 2000 கோடி கடன்களை செல்வந்தர்களுக்கு தள்ளுபடி செய்யக்கூடிய நாடும் நம்முடைய நாட்டினுடைய நிலைமையில் இருக்கிறது. 2000 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, 20,000 கோடி கொடுத்து பொழுதுபோக்குக்காக நம்முடைய நாட்டு அரசாங்கம் ஒதுக்குகின்றது. 20,000 கோடி எதுக்கு? பொழுதுபோக்கு அம்சத்திற்கு, பொழுதுபோக்கு அம்சத்திற்காக. இப்படி இவ்வளவு கோடிகளை இப்படியெல்லாம் புரட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் விளைவித்த விவசாயத்திற்கு 2 ரூபாய் 20 ரூபாய் கூட விலைக்கு கொடுத்து வாங்க வருவதில்லை. நான் சொல்றது என்னன்றது விளங்குதுங்களா? ஒரு விவசாயி விளைவிக்கின்றான், விளைவித்தவன் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா விலை வைத்தவன், பொருளுக்கு விலை வைத்தவன் அவன் ராஜாவா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். விளைவித்தவன் ஒண்ணுமே இல்லாம ஏழையா இருக்கிறான். இந்த பொருளுக்கு இவ்வளவு தாண்டா நீ விற்கணும்னு சொல்லி எங்கேயோ ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு விலை வைக்கின்றானே அந்த பொருளுக்கு, அவன் இன்று ஆடம்பரத்தில் செரித்தவனாக இருக்கின்றான். இது ஏன்றது உங்களுக்கு புரியுதா? இது ஒட்டுமொத்தத்திற்கும் காரணம் ஆடம்பரத்தினுடைய உச்சகட்டத்தில் மனிதர்கள் சென்று விட்டதுதான். உணவுகளை வீணாக்குவதுதான். உணவினுடைய விஷயம் தெரியாமல், உணவினுடைய மதிப்பு புரியாமல், எப்படியோ ஆகட்டும் உணவு இருக்கிறதா, காசு போட்டா அடுத்த வேளை உணவு என்று இப்படி உணவுக்காக சென்ற இந்த நிலையில்தான் மனிதர்கள் இப்படி ஆகி இருக்கிறார்கள். ஏழை எளியவர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நேரடியாக பேசுகின்றான். குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இது ஆகவே ஆகாது. சாப்பாட்டுல நினைச்சுதான் அல்லாஹ் பேசுறான், ஆடையில பேசல, மற்ற விஷயத்துல பேசல. அதெல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். உணவு விஷயத்தில் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்லா சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க, ஆனால் விரயம் செய்யாதீர்கள். தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது கிடையாது. குர்ஆனுடைய வசனம், இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா ரத்த பந்தத்தை சேர்க்கிறான். ரத்த பந்தத்தின் அடிப்படையில் கொண்டுட்டு போய் சேர்க்கிறான். ஒரு சகோதரனுக்கு என்ன சொத்து பங்கு இருக்கோ இவருக்கும் அதே இருக்குது. அண்ணனுக்கு என்ன இருக்கோ தம்பிக்கும் அதே இருக்குது. தம்பிக்கு என்ன இருக்குதோ அதே அண்ணனுக்கும் இருக்குது. அப்படின்ற மாதிரி இப்லீசுக்கு நாளை மறுமையில் என்ன இருக்குதோ விரயம் செய்தவனுக்கும் அது இருக்குது. யார் வீண் விரயம் செய்வார்களோ, இப்லீசுக்கு என்ன பங்கு நாளை மறுமையில் நரகத்தில் இருக்கிறதோ அதே பங்கு விரயம் செய்தவருக்கும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஆடம்பரத்திற்காக இத்தனை சட்டி அத்தனை சட்டி, எங்களுடைய திருமணம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக, பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிக்காஹ்கள் எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹை பற்றி ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள். ஒட்டுருக்கமான ஹதீஸ், இதைவிட ஆழமாக சொல்ல வேண்டிய ஒன்றும் தேவையில்லை. இன்ன அஅலமுன் நிக்காஹி பரக்கா ஐசுருஹு, நிக்காஹில் எந்த நிக்காஹ் எளிமையாக நடத்தப்படுகிறதோ அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக இருக்கிறது. ஆனா இன்று மனிதர்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்து தேவையில்லை, நாங்க ஆடம்பரமா பண்ணுவோம், மக்களுடைய பேரும் புகழும் தேவை என்று இந்த ஹதீஸை புறக்கணித்து விட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இது, எவ்வளவு ஒரு கவலைக்கிடமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எவ்வளவு எளிமையா பண்றீங்களோ அவ்வளவு பரக்கத்து இருக்கு அப்படின்றாங்க. ஆனா மக்கள் இந்த ஹதீஸை புறம் தள்ளிவிட்டு நாங்கள் ஆடம்பரமா செய்வோம், பரக்கத் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். நாங்கள் ஆடம்பரமாகத்தான் செய்வோம், பரக்கத் இல்லை என்றால் நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை கிடையாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அத்தனை நபர்களும் கேள்விப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திடீரென்று குங்குமப்பூ ஜாஃபரானுடைய வாசனம் வருகிறது, மஞ்சள் கட்டி வாசனம் வருது. என்ன செய்தின்னு கேட்கிறாங்க நபி அவர்கள். வாசனை திரவியம் வாசமா இருக்குது, என்ன செய்தி? அல்லாஹ்வின் தூதரே, திருமணம் நடந்துருச்சு, நான் நிக்கா பண்ணிக்கிட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறாங்க, நம்ம நிக்கா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த கேள்வி நாம என்ன கேட்போம்? பெண் வீட்டுல கேட்டாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுல கேட்டாலும் சரி, பொண்ணு வீட்டுல கேட்டா எவ்வளவு போட்டு கட்டி கொடுத்தீங்க, மாப்பிள்ளை வீட்டுல கேட்டா எவ்வளவு போட்டு கட்டிட்டு வந்தீங்க, எவ்வளவு போட்டு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இது நம்மளுடைய கேள்விகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க அப்துர் ரஹ்மான் கிட்ட, மஹரா என்ன கொடுத்தீங்க? மஹராக எதை கொடுத்து திருமணம் செய்தீர்கள்?
ஒரு பேரிச்ச பழத்தின் கொட்டையின் அளவுக்கு தங்க காசை கொடுத்து நான் மஹராக கொடுத்து நிக்காஹ் செய்தேன். வலிமா கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்துருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம், ஒரு ஆட்டை அறுத்து கொடுங்க போதும். வலிமா கண்டிப்பா கொடுக்கணும், எளிமையா கொடுங்க, சாதாரணமா கொடுங்க, போதுமானது. ஆடம்பரத்திற்காக விஷயம் அல்ல. நீங்கள் அழைக்கலாம், எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் ஒரு விருந்துக்கு நீங்கள் அழைக்கலாம், அதில் குறைபாடு கிடையாது. ஆனால் அதை நீங்கள் ஆடம்பரத்திற்காக செய்தால், பணம் பகட்டுக்காக நீங்கள் செய்தால், வகை வகையான உணவுகளை தயாரித்து சுற்றி பார்க்கும் இடங்கள் எல்லாம் பஃபே சிஸ்டம் என்ற பெயரில் இதுவும் இருக்குது, அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, கடைசியில் எதுவுமே சாப்பிட முடியாது. எதுவுமே சாப்பிட முடியாமல் எல்லா உணவுகளும் வீணானாலும் பிரச்சனை இல்லை. இந்த விருந்து முடிந்து போனதற்கு பின்னாடி மக்கள் பேச வேண்டும், 15 வகை உணவு, 25 வகை உணவு, இந்த பக்கம் ஐஸ்கிரீம், அந்த பக்கம் குலாப் ஜாமுன், இந்த பக்கம் பீடா, அந்த பக்கம் அது என்று மக்கள் அந்த விருந்தை பற்றி பேச வேண்டும். இதற்காக விருந்தை போடக்கூடிய இந்த நிகழ்வுகளை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடம்பரம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன், என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றேன், உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்றதை சுசகமா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்தாங்க, அப்புறம் தலையை கீழே போட்டாங்க. நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை திருமணம் செய்து கொள்ள. நபி அவர்களுக்கு அந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. அப்ப கீழே போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. திடீரென்று ஒரு சஹாபி எழுந்தார், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையானால் எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த சஹாபி, மஹரா என்ன வச்சிருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ற. வீட்டுக்கு போங்க, ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க, உங்க ஃபேமிலி கிட்ட இருந்தா எடுத்துட்டு வாங்க. போறாரு, தேடி கீடி பார்த்துட்டு வராரு, மறுபடியும் ஒண்ணும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே. மறுபடியும் சொல்றாங்க, இரும்பு மோதிரம் ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்க, வீட்டுல இருந்தா போய் அதையாவது எடுத்துட்டு வாங்க, மஹரா கொடுக்கலாம். திருப்பி போறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒன்றும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமா உட்கார்ந்துட்டாங்க. அவர் கம்முனியே உட்கார்ந்துட்டு இருந்தார், என்னடா பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு அந்த சஹாபி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அவரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, குர்ஆன்ல இருந்து ஏதாவது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களா? மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னென்ன தெரியும்? இந்த இடம், இந்த இடம், இந்த இடத்துல குர்ஆன்ல இருந்து எனக்கு தெரியும். இதை மனப்பாடமா உங்களுக்கு ஓத தெரியுமா? ஓத தெரியும். நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய இதை இந்த பெண்ணிற்கு பகரமாக மஹரமாக கொடுத்து உங்களுக்கு நான் நிக்கா செய்து முடித்து விட்டேன், கிளம்பி போங்க, கூப்பிட்டுக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிச்சு நிக்கா. இவ்வளவுதான் நிக்கா. இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய நிக்கா இவ்வளவுதான். 6 மாதம், 1 வருடத்திற்கு முன்னால் பேசி அழைச்சி, பொண்ணழைப்பு, மாப்பிள்ள அழைப்பு, அதுக்கு பின்னாடி விருந்து, இதுக்கு பின்னாடி விருந்து, முதல்ல 25 பேர் நாங்க வரோம், அப்புறம் 50 பேர் நாங்க போறோம். எத்தனை எத்தனை வீண் விரயங்கள், எத்தனை எத்தனை வீண் விரயங்கள். இவ்வளவு வீண் விரயத்திற்கும் ஒட்டுமொத்த சமூகம் பதில் சொல்லியாக வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நிதானமாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஒவ்வொரு ஜும்ஆவிலும் அல்லது மற்ற ஏதேனும் ஒரு நாளில் நீங்கள் பார்க்கலாம், தொழுகை முடிந்தவுடன் திடீரென்று ஒரு வயதானவர் எந்திரிப்பார். ஒரு வயதானவர் எழுந்து சொல்வார், எனக்கு 3 பெண் பிள்ளைகள், எனக்கு 4 பெண் பிள்ளைகள், மூத்த மகளுக்கு 30 வயசாயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கல, இப்போதான் ஒரு பெண், ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, என் மகளை நான் திருமணம் செய்ய போகின்றேன், செய்து கொடுக்க போகின்றேன், உங்களால் முடிந்ததை நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவரை நாம் பார்க்கிறோமா இல்லையா? வருஷத்துக்கு 10 பேராவது இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கொஞ்சம் நிதானமா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 3 பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் கல்வியை கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு தேவையானதை அந்த தந்தை ஊட்டி கொடுத்து திருமணம் செய்து கொடுப்பாரோ அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு அம்மா, இன்னொரு பெண்மணி நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு, அப்போ நான் சொர்க்கவாசி இல்லையா? எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் உங்களை நல்ல முறையில பராமரிச்சு நான் நிக்கா செஞ்சு கொடுத்தா அப்ப எனக்கு சொர்க்கம் இல்லையா? 3 பெண் பிள்ளைகளை பெற்றால் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பெண் பிள்ளைகளை பெற்றால் தான் போங்க, விடுங்க, உங்களுக்கும் சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு பெற்றோர்களை சொர்க்கவாசி என்று சொல்லிய மார்க்கத்தில் ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக இப்படி யாசகம் கேட்க வைத்தது யார்? யார் இப்படி ஆக்கியது? சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை உயர்ந்த பட்சத்தில் வைத்திருந்த இந்த உயர்ந்த குடும்பத்தை ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து துண்டை வைத்து பிடிக்க வைத்து, இது போன்று எங்களுக்கு யாசகம் கொடுங்கள், எங்களுக்கு உதவுங்கள் என்று இது போன்ற நிலைக்கு தள்ளிவிட்டது யார்? இந்த சமூகம்.
திருமணம் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் போல் இருப்பவர்கள் கொடுக்க 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 கடையை கோடியில் என் சகோதரி என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு யாரும் இல்லையே, என் தந்தை ஊனமாக இருக்கிறார், கண் தெரியாமல் இருக்கிறார், என் தந்தை இல்லை, யார் எனக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பால், 33 34 வயதாகிவிட்டது, வேறு வழி இல்லை என்று அழக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பணக்காரர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். நீங்கள் ஆடம்பரமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு திருமணத்திற்கும் இது போன்று 100 கன்னிகளுடைய முதிர் கன்னிகளுடைய கண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு திருமணத்தை காணும் போதும் உங்களுக்கு தெரியாது, பணம் மறைச்சிருக்கு, பணம் உங்களுடைய கண்களை மறைக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆடம்பரமான திருமணத்திற்கு பின்னாலும் கிட்டத்தட்ட 100 முதிர் கன்னிகளுடைய கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹுக்காக மறந்து விடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கேரளாவில் ஒரு திருமணம் நடந்தது. உங்களுக்கு நினைவிருக்கும் என நான் நினைக்கின்றேன். 2022 நடந்துச்சு. 1.5 வருஷம் தான் ஆகுது. சலீம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். இவர் தன்னுடைய மகளை, நல்ல வசதியானவர், மாப்பிள்ளைகள் வந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். வரக்கூடிய மாப்பிள்ளை எல்லாம் வரதட்சணையாக எவ்வளவு கொடுப்பீங்க, கார் எவ்வளவு, கார் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர் வசதியான மாப்பிள்ளைகள் வருகிறார்கள். என்ன கார் கொடுப்பீங்க, எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க, என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க என்று இப்படியே கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்போ தந்தை அதெல்லாம் புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தார். இல்லங்க, நான் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாட்டேன், நான் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாட்டேன், இப்படியே சொல்லிக்கொண்டே வந்தார். கொஞ்சம் நாள் போன மனைவி கணவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நம்ம என்ன இல்லாமலா இருக்கிறோம், நல்ல நல்ல மாப்பிள்ளைங்கள்லாம் வராங்க, நல்லதா ஒன்னு சூஸ் பண்ணி நீங்க போட்டு கட்டி கொடுக்கலாம்ல. மனைவி கிட்ட சொன்னார், எல்லாம் ஒரு காரணமா தான் நான் தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வரதட்சணைக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு என் பெண் பிள்ளை கிடையாது என்று தடுத்துக்கொண்டே வந்தார். கடைசியில் மார்க்கம் அறிந்த ஒரு மாப்பிள்ளை வந்தார். எனக்கு எதுவும் தேவையில்லை, அவரும் இதுதான், நயா பைசா நானா கூட கொடுக்க மாட்டேன்பா, நல்லா யோசிச்சுக்கோ, நீங்கள் கொடுக்க வேண்டாம், மகளை மட்டும் திருமணம் செய்து கொள்கின்றேன். சுன்னத்தான முறையில், ஹலாலான முறையில் திருமணம் ஏற்பாடானது. ஆடம்பரம் இல்லாமல் நேர்த்தியான ஒரு சிறிய மண்டபத்தில் தயாரானது. மக்கள் கூடினார்கள். அங்குதான் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த ஒரு திருமணத்தில் மேலும் 5 ஏழை பிள்ளைகளுக்கு இவர் மூலமாக இவர் திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இதை பற்றி பத்திரிகையாளர்கள் சென்று கேட்டாங்க அவர்கிட்ட, என்ன இது நடக்குது, என்ன நடக்குது இங்க? அப்பா அவர் பதில் சொன்னார், என்னிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, நான் நினைத்திருந்தால் என் மகளுக்கு மட்டுமே இந்த ஊர் பார்க்க ஜாம் ஜாமுன்னு சொல்லி திருமணத்தை நான் செய்து முடித்திருப்பேன். ஆனால் நான் என் மனதில் எண்ணம் கொண்டேன், என் மகளுக்கு ஏழ்மையாகத்தான் நான் திருமணம் செய்வேன். ஆனா உண்மையாகவே ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்வதற்கு செலவாகுமே, அந்த பணத்தை வைத்து இன்னும் என்னால் முடிந்த பெண் பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து முடியுமோ அதை நான் ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி இவருடைய செலவில் மற்ற 5 ஏழை பிள்ளைகளுக்கு 10 சௌரனை இவருடைய செலவில் அவர்களுக்கு வாரிசாக ஆக்கி அவரை திருமணம் செய்து கொடுத்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். பணம் இருந்தால் அடுத்தவர்களுக்கு உதவுங்கள், இதை நீங்கள் செய்யலாம். பணம் இருப்பவர்கள் அடுத்தடுத்தவர்களுக்காக உதவி செய்வதை எவ்வளவு அழகாக அவர் முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கிறார். கேரளாவில் 2022 நடந்த சம்பவம் இது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? வேதனையான விஷயம், ஹராமில் சம்பாதிப்பவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம். ஹராமில் சம்பாதிப்பவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம். இவர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு, இவர் மது வாங்கி மது பிசினஸ் பண்றாரு, இவர் கஞ்சா பிசினஸ் பண்றாரு. சொல்றது விளங்குது இல்ல? ஹராமில் சம்பாதித்தால் அதை நாம் பேசுகின்றோம், ஹராமில் சம்பாதித்தால் என்று. ஆனால் தான் அல்லாஹ் ட்விஸ்ட் வச்சிருக்கிறான், உங்களுடைய சம்பாத்தியத்தை மட்டும் நான் கேட்க மாட்டேன்ப்பா, உங்களுடைய செலவை நான் கேட்பேன். அப்ப ஹராமில் சம்பாதிக்க கூடாது. நிறைய நல்ல மனிதர்கள் ஹலாலில் சம்பாதிக்கிறார்கள். நாணயமான ஒரு வியாபாரம், ஒரு கடை, ஒரு வேலை, நாணயமான சரியான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் செலவினங்கள், செலவு ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹராமில் செலவு செய்கிறார்களே, எப்படி இது? ஹராமில் சம்பாதித்து ஹராமில் செலவு செய்து கொண்டிருப்பது ஒரு ரகம். ஆனால் ஹலாலான முறையில் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு ஹராமில் செலவு செய்யக்கூடிய எவ்வளவு கவலைக்கிடமான நிலை இது. வீண் விரயங்கள் ஹராம். நீங்க சம்பாதிச்சது ஹலால், ஆனா நீங்க ஹராம் ஆக்குறீங்க. இப்போ நீங்க சம்பாதிச்சது ஹலால், நீங்கள் தேவையில்லாம ஆடம்பரத்திற்காக உள்ள நுழையும் போதே மாப்பிள்ளை பெண்ணுடைய பேர் பயங்கரமான டெக்கரேஷன் போடுங்க. எவ்வளவு செலவு அதுக்கு? எத்தனை ஏழைகளுக்கு அதுல சாப்பாடு கொடுத்திருக்கலாம், ஒரு எத்தனை ஏழைக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்திருக்கலாம். பேர் எடுத்த உடனே பேர் ஆர்ச்சு, இன்னார் வீட்டு இல்லத்தினுடைய திருமணம் ஆர்ச்சு, இன்னும் என்னென்ன டெக்கரேஷன்கள், மணமக்கள் அமரக்கூடிய அந்த மேஜை, அந்த பின்னாடி டெக்கரேஷன்,
பின்ன எல்லாமே அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்தாக வேண்டும். நாளைய தினம் ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ் தஆலா கேட்பான். எந்த வழியில் சம்பாதித்தாய், எதில் நீ செலவு செய்தாய், எப்படி நீ இன்கம் அவுட் கோயிங் ரெண்டுத்தையும் அல்லாஹ் விட மாட்டான். சும்மா சம்பாரிச்ச மட்டும் தான் ஹராம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைச்சுக்கிறாங்க. செலவு செய்பவர்களை யாரும் சமூகம் குற்றம் சொல்றதே இல்லை. சம்பாத்தியத்தில் ஹராமில் சம்பாதிச்சா மட்டும் வெளியே தெரியுது. ஹராமில் சம்பாதிக்கிறார், ஹராமில் சம்பாதிக்கிறார், ஹராமில் சம்பாதிக்கிறார். ஹராமில் செலவு செய்கிறாரே. பிள்ளைகள் ஆசைப்பட்டார்கள் என்று பட்டாசு வாங்கி கொளுத்த சொல்றாங்களே, இதுவும் ஒன்றுதான். விரயம் செய்யக்கூடிய இதுவும் ஒன்றுதான். மது வாங்கி அருந்துவதும் ஒன்றுதான். விரயத்தில் நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு போய் போடுவதும் ஒன்றுதான். எல்லாம் ஹராம் தான். ஹராம் என்பதில் எந்த அளவுகளும் இல்லை. ஹராம் ஹராம் அவ்வளவுதான். அப்ப சம்பாதிப்பது மட்டுமல்ல, நீங்கள் செலவு செய்யக்கூடிய விதத்திலும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சில சுருக்கமான விஷயத்தை மாத்திரம் நாம் சொல்லி முடிக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வையும் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் என் வீட்டில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தை ஏற்றுக்கொண்டு விருந்து சாப்பிடுவதற்காக வீட்டிற்கு வருகை தந்தார்கள். வீட்டிற்கு வரும்போது என் வீட்டில் இருந்த உருவப்படத்தை பார்த்தார்கள், திரும்பி சென்று விட்டார்கள். முடிஞ்சு போச்சு. என் வீட்டில் இருந்த உருவப்படத்தை பார்த்தார்கள், திரும்பி சென்று விட்டார்கள். இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். யாருடைய வீடு அது? மருமகனாருடைய வீடு, தனது மகளுடைய வீடு. விருந்துக்காக வந்தாங்க. உருவப்படம் இருக்கிறது. வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்ற செய்தி ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? வானவர்கள் இல்லாத வீட்டில் ரஹ்மத்தோ பரக்கத்தோ இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள். இஸ்லாத்தில் முரண்பாடான ஒரு செய்தி தென்பட்டால் அந்த இடத்திற்கு ஒரு முஃமின் செல்வது அழகானதல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகா காமிக்கிறாங்க பாருங்க. அதே போன்று அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு விருந்துக்காக எங்களை அழைக்கப்பட்டது. அந்த விருந்துக்காக நாங்கள் சென்றோம். சென்ற இடத்தில் பார்த்தால் சுவர்கள் பட்டினால் ஆன துணியால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அப்ப நான் கேட்கிறேன், அவரை கூப்பிட்டு, அப்துல்லாவே என்ன இதெல்லாம், என்ன இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்போ அப்துல்லா சொல்றார், அவர் தாபி, அவர் சொல்றார், என்னுடைய வீட்டு பெண்கள் நான் சொல்றதை கேட்கல, கொஞ்சம் செஞ்சிட்டாங்க. எல்லாருடைய பிரச்சனை மத்தானே, எங்கெங்க கேட்கிறாங்க பெண்கள், எங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்லை. அதே அவரும் சொல்ற, 1400 வருஷத்துக்கு முன்னாடி அதே பிரச்சனை தான். எங்களுடைய வீட்டு பெண்கள் கேட்கல, அவங்க செஞ்சிட்டாங்க. அப்போ அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டு பெண்கள் உங்களை இந்த விஷயத்தில் மிஞ்சி விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டு பெண்கள் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு கேட்கிறாங்க. புரியுதா? உங்களுடைய வீட்டு பெண்கள் இந்த விஷயத்தில் உங்களை மிஞ்சி விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லிட்டு விருந்து சாப்பிடல போயிட்டாங்க. விருந்து சாப்பிடாமல் சென்று விட்டார்கள் என்பதை செய்தியிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை எல்லாம் நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள், நிதானமாக விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். ஆடம்பரம், செருக்குகள், பணங்கள், பகட்டுக்காக செய்யப்படுவது எல்லாம் அதெல்லாம் வெவ்வேறு இடங்களில் நிதானமாக நாம் புரிய வேண்டிய விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எளிமையை காட்டி தந்திருக்கிறார்கள். ஏழ்மை நிலையை விரும்பி இருக்கிறார்கள். நாளை சொர்க்கத்தில் அதிகமாக இருப்பவர்கள் ஏழைதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, யா அல்லாஹ், என்னை ஏழையாக வாழவை, என்னை ஏழையாக மௌத்தாக்கு, நாளை மறுமை நாளில் என்னை ஏழைகளுடைய கூட்டத்தில் என்னை எழுப்பு. இது நபி அவர்கள் கேட்ட துஆ. நபி அவர்களை விரும்புபவர்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். நபி அவர்களை நேசிப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள். பணம் சம்பாதிப்பது தவறில்லை, பணக்காரராக இருப்பது தவறில்லை. ஆனால் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் ஆடம்பரத்திற்கு சென்றால், ஆடம்பரத்தில் திளைத்தால் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, திருமணம் என்பது சடங்கல்ல, விழாவல்ல. திருமணம் என்பது அது ஒரு அழகான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் செய்வதே மார்க்கத்தை ஒரு ஆணும் பெண்ணும் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான். இனி அடுத்த கட்டம், தனித்தனியாக மார்க்கத்தை கொண்டு சென்ற நாம் இனி ஒன்றாக சேர்ந்து இந்த இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா கட்டமைத்த ஒரு விஷயம்தான் இந்த திருமணமே தவிர, இந்த நோக்கம் சிதைக்கப்படுமானால் கண்டிப்பாக தலைவலிகள் ஆரம்பமாகும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். திருமணம் என்ற பேரில் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தேவையில்லாத அனாச்சாரங்களும்
குடிபுகுந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், செல்லக்கூடியவர்களும் அஞ்சுங்கள், செய்யக்கூடியவர்களும் அஞ்சுங்கள். கடைசியாக நான் சொல்வது, இவ்வளவு நேரம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பெரியவர்களிடத்தில் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, பெற்றோர்களிடத்தில் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வயதாகிவிட்டது, தன்னுடைய பிள்ளைக்கு இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், அப்படித்தான். இப்போது நான் சொல்லிய இந்த விஷயம் ஒட்டுமொத்தமும் இளைஞர்களின் பக்கம் நான் திருப்புகின்றேன். யார் இனி திருமணம் செய்ய இருக்கிறீர்களோ நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டில் முடிவெடுங்கள். நான் இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் எளிமையாக நான் திருமணம் செய்வேன் என்பதை உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நின்று சண்டை பிடியுங்கள். நீங்கள் ஒரு பெண்ணை காதலித்து விட்டால் அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று சண்டை பிடிக்கிறீங்களா இல்லையா? கடைசி வரைக்கும் நின்னு நீ கல்யாணம் பண்ண அவளை தான் நீ கட்டி வைக்கணும், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். இது நடக்குதா இல்லையா? இது நடக்குதா? எவ்வளவு எல்லைக்கு வேணாலும் போறாங்க. ஓடி போய் கோர்ட்டு கேஸ் என்ற அளவுக்கு வாழ்ந்தால் அவனோடு தான். காதல் இல்லை என்றால் சாதல் என்ற அளவுக்கு, இந்த அளவிற்கு இந்த விஷயத்தில் உங்களால் முடிவெடுக்க முடிந்த உங்களால் இதே உங்களுடைய பிடிவாதத்தை, இதே உங்களுடைய இந்த கட்டுக்கோப்பை மார்க்கத்திலும் ஒரு வாட்டி எடுத்து காட்டுங்களேன். திருமணம் செய்தால் எளிமையாகத்தான் செய்வேன், இல்லைன்னா எனக்கு திருமணமே வேண்டாம். செஞ்சு சொல்லி பாருங்களேன். உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் துணிவாக நின்று பேசுங்களேன். உங்களுடைய ஆசை திருமணம் செய்து கொள்வதுதானே. நீங்கள் திருமணம் எனக்கு முடித்து வைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அடிப்படையில் தான் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று ஏன் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் உங்களால் பேச முடியவில்லை என்றால், மார்க்கத்தை நீங்கள் 3ஆம் 4ஆம் 10ஆம் கட்டத்தில் வைத்திருக்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணை விரும்பி விட்டால் அவளை அடைய வேண்டும், அவளோடுதான் வாழ்க்கை என்பதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போராடுகிறீர்கள். இதே போராட்டத்தை இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்திற்காக நீங்கள் போராடி பாருங்கள் ஒரு முறை. அல்லாஹுடைய உதவி எவ்வளவு வேகமாக உங்களை வந்து சூழ்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹுடைய உதவி எவ்வளவு ஆழமாக உங்களிடத்தில் வருகிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெற்றோர்களாக இருக்கட்டும், இனி திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அடிப்படையில் நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் திருமணத்தை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை பெறக்கூடிய திருமணமாக, இருவர்களுடைய இணைதல் பரக்கத் பொருந்திய இணைதலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி